மகா பெரியவரை நாம் உயிர்ப்புடன் உணர வேண்டும் என்றால் அந்த உணர்தல் மகா பெரியவர் அவர் நம்ம கூடவே இருக்கார் அப்படின்ற ஒரு உணர்தல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் 100% கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை என்னால் இந்த ஒரு இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பாக அதை உணர முடியும் என்றால் என்னால் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ரூம்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருடங்கள் அந்த ரூமை விட்டு அவர் வெளியிலேயே வரலையாம். அந்த ஃபுட் எல்லாம் கூட பார்த்தோம்னா ஜன்னல் வழியா தான் அந்த ஃபுட்டை அவருக்கு கொடுப்பாங்களாம். அங்கேயே ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறுலயே அவர் குளித்து வாழ்ந்திருக்கிறார். அதை தவிர பார்த்தோம்னா இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க அதை நம்மளால 200% இங்கிருந்து போகும்போது என் லைஃப் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே வரும். எந்த ஒரு கோயிலையும் தனித்தனியான முறையில் அம்பாள் இருக்க மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையுமே அம்பாள் சன்னதி இருக்காது. காமாட்சி அம்பாள் தான் எல்லாருக்குமே தலைவியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் தான் இங்கே பிரம்மபுரீஸ்வரர் மட்டும் இருக்கிறார். இங்க இருக்கிற பிரம்மபுரீஸ்வரரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தவராக இருக்காரு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் போய் நின்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு உணர்தல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த ஃபுல் வைப்ரேஷன் சொல்லுவோமே, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால யாரா இருந்தாலுமே உணர முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கு. அவரோட ரூம்ல அவரோட ஒரு போட்டோ வைத்து விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த ரூம்ல தான் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் படுத்த கட்டில்லாம் இருக்கு. அங்க போய் நம்ம சாதாரணமா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நம்ம அவருடைய படத்தை பார்த்து கொண்டிருந்தாலே அவர் நம்ம எதிரில் உட்காந்து நம்ம அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த உடம்புல எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் அப்படியே நம்ம உணரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவருடைய ரூம்ல ஒவ்வொருவருமே குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது அவர் அமைந்து நம்ம தியானம் செய்ய வேண்டும், அவரை உணர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கும் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இங்க பொறுத்த வரைக்கும் அவர் கூப்பிட்டா மட்டும்தான் இங்க வர முடியும் அப்படின்றது 100% சொல்ல முடியும். இப்போ பல யூடியூப்லயும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கோயிலை போட்டு இந்த கோயில்ல சுவாமி நினைச்சாதான் வர முடியுமாங்க. எல்லா கோயிலுமே அப்படிதான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேண்டாம் என்று நினைத்தால் நம்மால் அங்க உள்ள கூட நுழைய முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நமசிவாய. மகா பெரியவரை பார்க்க வேண்டும் என்று நம்ம எல்லாருக்குமே இப்ப மகா பெரியவர் இருந்திருந்தா அந்த டைம்ல நம்ம போய் பார்த்திருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியாக மகா பெரியவரை நாம் உயிர்ப்புடன் உணர வேண்டும் என்றால் அந்த உணர்தல் மகா பெரியவர் அவர் நம்ம கூடவே இருக்கார் அப்படின்ற ஒரு உணர்தல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் 100% கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை என்னால் இந்த ஒரு இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பாக அதை உணர முடியும் என்றால் என்னால் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். நான் உணர்ந்தேன், பலரும் உணர்ந்து வருகிறார்கள். அதே மாதிரிதான் அதே விஷயங்கள் தான் உங்களுக்கும் நடக்கும். இங்க கிட்டத்தட்ட ஒரு 22 வருடங்கள் அவருடைய மடமே கிடையாது, இங்க ஒரு கோவில். அந்த கோவில்ல கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் இந்த கோயிலை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பழங்கால பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கோயில், அந்த கோயிலை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியிலே அவர் 1952ஆம் ஆண்டு கஷேத்ராடனெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கமா வந்திருக்கும் போது பார்த்தோன்னா எதிரில் ஒரு கோயில் பாழடைந்து கிடைக்கிறது. சிவன் கோயில், பிரம்மபுரீஸ்வரர் கோயில், விதியை மாற்றக்கூடிய ஒரு பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதே, சிதிலமடைந்த நிலையில் இருக்கிறதேன்னு சொல்லிட்டு இனிமே நான் இந்த கோயில தான் தங்க போறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த கோயில் கோயிலை சீர்படுத்துவதற்கு உண்டான ஒரு வேலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மற்றவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். அவர் இங்கே இருந்துறார். அவர் ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறார். இங்க அவர் பல்வேறு விதமான ஒரு மிராக்கிள்ஸ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மகா பெரியவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னாலே நம்ம மிராக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு குறைவே இருக்காது. அவர் எதுவுமே அவர் மிராக்கிள்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயமா செஞ்சு காட்டணும் அப்படின்ற மாதிரியாக எதுவுமே அவர் செய்யல. அவர் சாதாரணமா அவர் இருந்து அவர் செய்த அவர் விஷயங்கள், அவர் உபதேசித்த மொழிகள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிராக்கிள்ஸ் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. சோ அப்ப அது மாதிரியான விஷயமாக இங்கே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 22 ஆண்டுகள் இருந்திருக்கார். 1952 அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 2 வருடங்கள் கழித்து மடத்தை ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் ஒப்படைத்து விட்டு, அதாவது அவருடைய தலைமை ஏற்ற பின்னு அவர் இங்கே ஒரு 20 வருஷம் இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ரூம்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருடங்கள் அந்த ரூமை விட்டு அவர் வெளியிலேயே வரலையாம். அந்த ஃபுட் எல்லாம் கூட பார்த்தோம்னா ஜன்னல் வழியா தான் அந்த ஃபுட்டை அவருக்கு கொடுப்பாங்களாம். அங்கேயே ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறுலயே அவர் குளித்து வாழ்ந்திருக்கிறார். அதை தவிர பார்த்தோம்னா இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த விதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி நம்ம திருச்சிக்கு தேடி போக வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இல்லை. இங்க அதை நம்மளால 200% இங்கிருந்து போகும்போது என் லைஃப் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே வரும். இங்க இருக்கக்கூடியது ஒரு பிரம்ம தீர்த்தம்னு இருக்கு. பிரம்மர் குளித்த இடமாம். அது மாதிரியான ஒரு விஷயமாக பிரம்மர் உருவாக்கி பிரம்மர் ஸ்நானம் செய்த இடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அந்த ஒரு ஸ்நானம் செய்த அந்த கோயில் இருக்கிற இடம் அப்படின்றது அதுல பார்த்தோம்னா இவர் ஸ்நானம் செய்து அந்த ஒரு வைத்திருக்காங்க. இப்ப நம்மளால எல்லாம் அதை பண்ண முடியாது. இப்போதைக்கு பார்த்தோம்னா மடத்தினுடைய ஒரு வழி நடத்துதல் தான் இந்த ஒரு கோயில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காமாட்சி அம்மன் தான் அங்க எல்லாமே. காமாட்சி அம்மனை எந்த ஒரு கோயிலையும் தனித்தனியான முறையில அம்பாள் இருக்க மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய
எல்லா கோயில்கள்லையுமே வந்து அம்பாள் சன்னதி இருக்காது. காமாட்சி அம்பாள் தான் எல்லாருக்குமே வந்து தலைவியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் தான் இங்கே பிரம்மபுரீஸ்வரர் மட்டும் இருக்கிறார். இங்கே இருக்கிற பிரம்மபுரீஸ்வரரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தவராக இருக்காரு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் போய் நின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு உணர்தல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த ஃபுல் வைப்ரேஷன் சொல்லுவோமே, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால யாரா இருந்தாலுமே உணர முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அவரோட ரூம்ல வந்து அவருடைய ஒரு போட்டோ வைத்து விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த ரூம்ல தான் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் படுத்த இந்த கட்டில்லாம் இருக்கு. அங்க போய் நம்ம வந்து சாதாரணமா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து அவருடைய படத்தை பார்த்து கொண்டிருந்தாலே அவர் நம்ம எதிரில் உட்காந்து நம்ம அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அந்த உடம்புல எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் அப்படியே நம்ம உணரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தோம்னா ஒரு ரீசெண்டாக ஒரு 1 month முன்னால தான் தெரியும். பல்வேறு சூழ்நிலை காரணமாக நான் என்னால் வந்து ஒரு வாரம் முன்னால தான் அங்கே வந்திருந்த முடிந்தது. அந்த ஒரு வாரம் முன்னால வந்த உடனேயே எனக்கு அதற்குண்டான அனைத்து விதமான சமிஞ்சைகளுமே தெரிவித்து விட்டார்னு வச்சுக்கோங்களேன். தெரிவித்து விட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, நான் வந்த ஒரு சூழ்நிலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோம்னா மிக கடுமையான ஒரு சூழ்நிலை. கடுமையான அப்படின்ற மாதிரியாக ஒரு விஷயமா இருந்தால் நடக்க வேண்டாம் என்று நாம் அனைவருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நம்ம குடும்பத்தில் நடக்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது மாதிரியான கண்டிப்பான முறையை அது தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஜீவனுக்கு வந்து எல்லா விதமான ஒரு நற்கதியும் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு பிரார்த்தனைக்காக தான் இங்கே வந்திருந்தேன். அவர் பல்வேறு விஷயங்களை எனக்கு வந்து புகட்டி விட்டார் அந்த ஒரு டைம்லையும் சரி. அது பிறகு தொடர்ந்து நடந்த ஒரு 3-4 நாட்கள் அனைத்து விதமான பல்வேறு விதத்திலையுமே எனக்கு அது ஒவ்வொரு விஷயத்திலுமே அவர் வந்து அவர் கூட நின்று இருக்கார் அப்படின்ற மாதிரி நின்று அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக என்னால் வந்து பயங்கரமாக உணர முடிந்தது. பல்வேறு விதத்திலே பல்வேறு தெய்வங்களிடத்திலே அந்த மாதிரியான ஒரு உணர்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து என்னால் வந்து ரொம்ப என்னால் அந்த என்ன சொல்றது இவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு கஷ்டத்திற்கு நம்மளை வந்து அவர் மனமுருகி ஒரு வேண்டுதல்களுக்கு அவர் வந்து ஒரு விடையளித்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனால் வந்து அவருடைய தெய்வத்தின் குரலோ இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் தோணுன்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய 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 விஷயங்கள் எல்லாம் அவர் மூலமாக நடந்திருக்கிறது. அதனால இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமாக தான் சாதாரண இருக்கும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது அது நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான். அதனால அவருடைய ரூம்ல வந்து ஒவ்வொருவருமே குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது அவர் அமைந்து நம்ம வந்து தியானம் செய்ய வேண்டும், அவரை உணர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கும் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இங்கே பொறுத்த வரைக்குங்க அவர் கூப்பிட்டா மட்டும்தான் இங்கே வர முடியும் அப்படின்றது வந்து 100% சொல்ல முடியும். இப்போ பல யூடியூப்லையும் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கோயிலை போட்டு இந்த கோயிலில் சுவாமி நினைச்சாதான் வர முடியுமாங்க. எல்லா கோயிலுமே அப்படிதான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேண்டாம் என்று நினைத்தால் நம்மால் அங்கே உள்ள கூட நுழைய முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதையும் நான் உணர்ந்தேன். நமக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே வரக்கூடிய ஆண்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தோம் குழந்தைகளா இருந்தா அவங்க வந்து டிராயர் மாதிரி போட்டுட்டு வரலாம். மற்றவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா உடலில் மேல் சட்டை இல்லாமல் வேஷ்டி மட்டும்தான் அணிந்து கொண்டு வர வேண்டும். அது வந்து 100% கட்டாயமாக கடுமையாக இது பண்றாங்க. இங்கே வந்து ரூம் சேஞ்ச் பண்றதுக்கும் இங்கே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால அந்த ஒரு விஷயமும் இருக்கிறது. அந்த வசதி எல்லாம் இருக்கு. இன்னொரு பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாரி தான் கண்டிப்பாக கட்டிட்டு வரணும். சுடிதார் போட்டுட்டு வரக்கூடாது. பெண் குழந்தைகளாக இருந்தால் பாவாடை சட்டை போட்டுட்டு வரலாம். அது மாதிரியான விஷயமாகவும் பண்ணலாம். மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரியான விஷயங்களோ அல்லது வந்து ஈவன் இப்போ வந்து சுடிதார்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸா இல்லை, நார்மலாகவே அது சுடிதார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. அது கூட இங்கே வந்து அலோவ் பண்றது கிடையாது. சாரிங்கிறது மேண்டேட்டரி இங்கே உள்ள வந்து அவருடைய ரூம்ல போறதுக்கு. நம்ம சுவாமியை பார்க்கறதுக்கு போறோம், நம்ம வந்து பிரம்மபுரீஸ்வரரை பார்க்க போறோம்னா நம்ம சாதாரணமா பேண்டோ அல்லது வந்து ஏதாவது ஷர்ட் போட்டுட்டு நம்ம போற மாதிரி இருந்ததுன்னா கூட அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவருடைய ரூம்ல போறதுக்கு மட்டும் அந்த ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார்கள். அது கண்டிப்பாக தேவையும் கூட அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். டைமிங் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க டைமிங் வந்து காலையிலே அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 மணிக்கு திறக்கிறாங்க. 7 மணிக்கு திறந்து 11:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மாலை வந்து 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் மட்டுமே தான் இருக்கின்றன. அமைதியாக இருக்கக்கூடிய இடம், எந்த ஒரு சவுண்டு. அப்புறம் நம்ம குழந்தைங்க சில குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா விளையாட்டை எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூட்டு போயிட்டோம்னா அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் சுற்றி ஓடி விளையாடிட்டு இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இங்கே 200% தவிர்க்கப்பட வேண்டியது. அவர் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு இடம், அதை என்னால் உணர முடிந்தது. நீங்களும் கண்டிப்பான முறையில் உணர்வீர்கள். அது மாதிரியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரம்ம தீர்த்தத்தை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவர் இருக்கும்பொழுது ஜன்னல் வழியா விநாயகர் பிரதிஷ்டை பண்ணி விநாயகரை பார்த்துட்டு வருவார். அந்த விநாயகருடைய இடம் ஒன்று இருக்கிறது, விநாயகருடைய ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நம்ம வந்து கண்டிப்பாகவே அங்கேயும்
பிரார்த்திப்பதற்கு மிக மிக சிறந்த இடம் அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்து அவரை ரெகுலரா பார்க்க வரவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா இங்க தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம், போய் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாராம். அதனால அந்த தட்சிணாமூர்த்தி அவரே சொன்ன தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்கிறார், மாயங்கள் செய்யக்கூடிய தட்சிணாமூர்த்தி. அதனால கண்டிப்பாக அவரையும் பார்க்க வேண்டும். அதே மாதிரி அவர் வாழ்ந்து இங்கே வந்து பார்த்தோம்னா தினசரி வியாச பூஜை செய்த ஒரு மண்டபத்தையும் வைத்திருக்கிறார்கள். அந்த வியாச பூஜை இடத்துல பக்கத்துல போய் நம்ம நின்று கை வச்சு பார்த்தோம்னால வச்சுக்கோங்களேன், கை வச்சு பார்க்கறோம்னு இல்லை, நம்ம சாதாரணமா அங்க நின்று பார்க்கறோம்னாலே ஐயோ இங்க தானே அவர் உட்காந்து இந்த மாதிரி டெய்லி அவர் பூஜைகளும் ஹோமங்களும் செய்திருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம நினைக்கும் பொழுதே நமக்கு அது மணக்கண் முன் அவர் வந்து போவார் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அவரை வந்து இங்கே சிறுக சிறுக அனுபவிக்க வேண்டும், மகா பெரியவரை அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். கோயிலை ரொம்ப ரொம்ப அருமையா சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வரும்பொழுது மகா பெரியவருக்கும் சரி சிவனுக்கும் சரி உங்களால் என்ன முடியுமோ பூக்கள் ஏதாவது வாங்கிட்டு வரதுன்னா நீங்க வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி சுத்தமான நெய்யை வாங்கி கொண்டு வருவதற்கு வந்து நல்லது. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிற சுத்தமான நெய்யாக இருந்தால் அந்த மாதிரி நெய்யை வாங்கிட்டு வந்து இங்கே நீங்கள் கொடுக்கறதுங்கிறதும் வந்து நமக்கு அவங்க இங்கே கோயில்களில் விளக்கேற்றுவதற்கு நம்ம வந்து மகா பெரியவருக்கு நாமளால முடிஞ்சது ஏதாவது அவருக்கு செய்யறதுக்கு வந்து கோடான கோடி பேர் இருக்கிறார்கள், நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கோயிலில் விளக்கேற்றி வைப்பதுங்கிறது அவரே சொன்ன மாதிரி எல்லா கோயிலையும் விளக்கேற்றுங்கன்னு சொல்றது தான் அவருடைய மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. அந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம வந்து அவருடைய இடத்திலேயே செய்யறோம் அப்படின்றதுலையும் ஒரு நமக்கு ஒரு மன திருப்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும். இது மிஸ் பண்ணக்கூடாத இடம். காஞ்சிபுரம் போற வழிக்கு முன்னாலேயே தேனம்பாக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறது. அதனால இந்த தேனம்பாக்கம் கோயிலை கண்டிப்பான முறையிலே நீங்கள் மறந்து விடாதீர்கள். சிவாஸ்தலம் என்று போட்டிருக்கிறார்கள். வரும்பொழுதே பார்த்தோம்னா இத்திருக்கோவில் வேத பாடசாலை தனியார் நிர்வாகத்துக்கு உட்பட்டது, அனுமதி வரையறைக்கு உட்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. அந்த வரையறை தான் நம்மளுடைய இந்த ட்ரெஸ் கோட் அப்படின்ற மாதிரியான விஷயமும் நம்மளுடைய நடத்தை. நான் சொன்னேன் இப்ப சத்தம் போட்டுட்டு இல்லாமல் வெறும் பக்தி மட்டுமே இதாக விஷயமா வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏதாவது 2-3 பேரா வருவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது. சங்கர பக்த ஜன ட்ரஸ்டோட ஒரு மேற்பார்வையில் நடந்து வரக்கூடிய ஒரு கோயிலாக இந்த ஒரு கோயில் இருக்கிறது. ரொம்ப அமைதியா இருக்கு. வரும்பொழுதே இந்த கோயில்ல வெளியில இருக்கக்கூடிய அந்த சவுண்டு தவிர வேற எந்த ஒரு சவுண்டுமே இந்த பக்கம் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப அமைதியான ஒரு இடம், மெடிடேட் பண்றதுக்கு அற்புதமான ஒரு கோயில். அதனால மிஸ் பண்ணாது. நம சிவாய்.